கொடுக்க கூடாது என்பது கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். அதோடு கூட அவர் நோக்கமாய் இருக்கிறார். அந்தகார கிரியைகள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? அந்தகார கனி அது ஒரு பிரயோஜனமற்ற கனி. ஆவியின் கனி தான் பிரயோஜனம் உள்ள கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி இப்ப நாங்கள் வாசிச்சோம். அது தேவனுடைய ஆவியினால், ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு பிள்ளையினால் வெளியில் வருகிறதான கிரியைகள். ஆவியின் கனி பலனுள்ள கிரியை, நல்ல கிரியை. அந்தகார கனி என்னவா? மாம்சத்தின் கிரியை, ஒரு பலன் இல்லாத கிரியை. அவைகளினால் பாதகமும் வேதனையும் துன்பமும் விளைவுகளும் தான் உண்டாகும். தேவன் எங்களை இந்த பூமியில் வைத்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அந்தகார கிரிகளின் கனிகளை நாங்கள் கடிந்து கொண்டவர்களாக ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஆவியின் கனியை கொடுக்கிறது யாருக்கு? அந்தகார கனிகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளாகத்தான் நாங்கள் ஆவியின் கனியை கொடுக்க போகிறோம். நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் ஆவியின் கனியை நன்மையானவர்களை கொடுக்கிறோம். யாருக்கு கொடுக்கிறோம்? அப்படி இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இன்னும் அந்த கனி புறப்பட வேணும். அந்த கனி இருந்தா தானே புறப்படும். அந்த கனி இருந்தா தானே கொடுக்க முடியும். நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்போம். எங்கள் மூலமாக யார் யாரெல்லாம் ஜீவன் பெறுகிறார்கள், அல்லது யார் யாரெல்லாம் எங்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு அல்ல மனுஷ வேஷம் போட்டவர்களாய் நான் மனுஷர் பார்க்கும் வண்ணமாக நல்லவன் போல இருப்பார்கள், பச்சை தண்ணி போல இருப்பார்கள், பசும் கொண்ட போல இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருப்பதோ பாம்பின் விஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான மனுஷர்களை பார்த்து ஏமாந்து போய்விடாதீர்கள். ஓனாயும் ஆடும் ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஏன்னு சொன்னா ஓனாயின் காரியத்தை காட்டியேதான் தீரும். ஆகவே இந்த இடத்தில் தேவனுடைய சபையில, தேவனுடைய ஊழியத்தில அல்லது ஒரு மனுஷ பார்வையில நல்லவனாக இருந்து கொண்டு அவனுடைய கிரியைகள் அவன் யாரா இருந்தாலும் நாம் குறிப்பாக பேசவில்லை. ஏன்னு சொன்னா முதலாவது சத்தியம் எனக்கு பேச வேண்டும். இந்த இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததான் மற்றவர்களுக்கு. ஆகவே பாருங்க, உள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியால வரும். என்னதான் ஓனாய் ஆட்டுத்தோல போத்து கொண்டாலும் அதுக்குள்ள இருக்குதான் அந்த குணம் தான் வரும், உருவம் தான் ஆடும். ஆகுது. இங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீங்க. மனுஷர்கள் இப்படித்தான் வருவார்கள். ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு வருவார்கள், நல்லவர்கள் போல. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனையோ காலங்கள் உண்டு, எத்தனையோ வேலைகள் உண்டு, எத்தனையோ இடங்கள் உண்டு. விதமாக எல்லாம் கூடி இந்த ஓய்வு நாளை, இந்த விடுதலையின் நாளை அவர்களுக்கு விரும்பிய வகையில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான, கழித்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதை விட விசேஷமாய் சுரேசன் 3 மணித்தியாலம் பிரயாணம் பண்ணி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். மகன், அன்பு மகன் நெல்சன் முதலாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் எல்பெத்தேல் கிரியேட்டிவ் மிராக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். எல்பெத்தேல் உருவாக்கும் அற்புத ஊழியம். இது ஒரு உருவாக்கும் அற்புத ஊழியமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளின் பலனை காண செய்வார். அன்பு சகோதரி மேரி இந்த நாளிலும் இந்த சமூகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த இடத்தில் வந்ததற்கான சகல காரியங்களையும், உங்களுக்கான சகல தேவைகளையும், உங்களுக்கான சகலவற்றையும் எங்களுக்கு தெரியாது தேவன் அறிந்திருக்கிறார். இந்த இடத்தில் உருவாக்குகிற அற்புத கரம் உருவாக்கும் தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் இந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய யாவையும் அறிந்தவராக இந்த இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மனுஷனால் முடியாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உங்களையும் எங்கள் எல்பெத்தேல் கிரியேட்டிவ் மிராக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்லுவோம். முதலாவதாக வாசிப்போம் எபேசியர் 5:11.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை படித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்னவா? கனியற்ற அந்தகார கிரியைகளா? அப்ப கனியுள்ள கிரியைகள் யாராவது சொல்லுங்க. கனியற்ற அந்தகார கிரியை. அப்ப கனியுள்ள கிரியை இது இல்லையா? ஆவியின் கனி. அதுதான் என்ன? கலாத்தியர் 5:22 வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் கனி என்ன தெரியும். அருமையான புது பிள்ளைகளுக்கு ஆவியின் கனியாகிய கிரியை என்ன என்பதை நான் தெரியப்படுத்தும் வண்ணமாக இந்த வசனத்தை வாசிக்கிறோம். திரும்பவும் அது ஒரு கௌரத்த சத்தமாக ஒரு போல்ட ஒரு வாசிங்க ஐயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்னவாம்? ஒரு ஆவியின் கிரியையாய் இருக்கிறது, ஆவியின் கனியாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களிலும் எங்களை கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு நாங்கள் அந்தகார கனிகளை கொடுக்க கூடாது என்பது கர்த்தர் வாஞ்சியாய் இருக்கிறார். அதோடு கூட அவர் நோக்கமாய் இருக்கிறார். அந்தகார கிரியைகளை எப்படி, அந்தகார கனிகள் எல்லாம் அப்படியானால் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதன்படினால் தான் என் ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் சொல்லுகிறார், நீங்கள் அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் என்று சொன்னால் அதை உடன்பட வைக்கிற அந்த கிரியை ஒன்று, அந்த ஒரு வழிநடத்தல் உங்களுக்குள்ள இருக்கும், வரும். அதனாலதான் வரும் பொழுது நீங்கள் அதற்கு உடன்படாமல், அதற்கு ஒத்து போகாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். அவைகளை விட்டு நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். அந்தகார கிரியைகள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? அந்தகார கனி அது ஒரு பிரயோஜனமற்ற கனி. ஆவியின் கனி தான் பிரயோஜனம் உள்ள கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி இப்ப நாங்கள் வாசிச்சோம். அது தேவனுடைய ஆவியினால், ஆவியை பெற்ற ஒரு மனுஷனால், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு பிள்ளையினால் வெளியில் வருகிறதான கிரியைகள். எங்களுடைய கிரியைகள் தான் என்னவா? தேவனுக்குரியதான கனி. அது என்னென்று சொன்னால், கனியானது நன்மையை பிறப்பிக்கும். ஒரு கனி என்று சொன்னால் பாருங்க, அதுல சகலவித கலோரியும் இருக்கும், சத்துக்கள். உடல்நலம் குறைந்தவர்களுக்கு பழத்தை கொண்டு போவோம் நாங்கள். ஏனென்று சொன்னால் இருக்கிற கலோரி கொடுத்து அவர்களை அந்த உடல்நலத்தில் இருந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி, அப்ப அது ஒரு நன்மை தரும். அதுல ஒரு பலன் உண்டு, அதுல ஒரு ஜீவன் உண்டு. அதுதான் என்னவாம்? இந்த ஆவியின் கனியாகிய இந்த கனிகள். அந்தகார கனி என்று ஒன்று இருக்குது. கலாத்தியர் 22 மேலே இருக்கிற கிரியில வாசிப்போமையா. கவனமா கவனிப்போம். இதுதான் என்னவா? அந்தகார கனியாகிய கிரியைகள். வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், நேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, விதிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், கிருவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு வாசிச்சிருந்த கிரியைகள் எல்லாம் எதிலேயாவது ஒரு நன்மை இருக்கா? எதிலேயாவது ஒரு பலன் இருக்கா? இப்ப இவைகள் என்னவாம்? பலன் இல்லாத கிரியைகள்.
ஆனால் மாம்சத்தில் இருந்துதான் வருது. ஒரு மனித உருவத்துக்கூடாகத்தான் வருது, எங்களுக்கூடாகத்தான் வருது. ஆனால் இது பலனில்லாத கிரியை, அந்தகார கனி என்று சொல்லி அதை அடையாளப்படுத்தப்படுது. ஆவியின் கனி பலனுள்ள கிரியை, நல்ல கிரியை. அந்தகார கனி என்னவா? மாம்சத்தின் கிரியை, ஒரு பலன் இல்லாத கிரியை. அவைகளினால் பாதகமும் வேதனையும் துன்பமும் விளைவுகளும் தான் உண்டாகும். ஆனால் ஆவியின் கனியினால் என்னென்ன நடக்குமா? சகலதும் சம்பூர்ணமாய், சந்தோஷம், சமாதானமாய், எல்லாம் நிறைவாகவும், எல்லாரையும் மகிமைப்படுத்துகிறதாகவும், எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறதாகவும், இந்த உலகத்தில் நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடியதான கிரியைகள் தான் இந்த ஆவியின் கனி. அப்போ நாங்கள் இந்த கனிகளை செய்யும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கனி, ஆவியின் கனி. நாங்கள் மாம்சமாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் மனுஷர்கள். ஆனால் ஒரு மனுஷனாலதான் இந்த ரெண்டு கிரியையும் வெளிப்படுது. ஆனால் நாங்கள் இந்த அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும், அந்தகார கிரியைகளை. ஆனா அதை கடிந்து கொள்ளாத பட்சத்துல, எங்களால் முடியாத பட்சத்துல, என்ன மனுஷர் தானே, சில மனுஷர் பலவீனமான, யாரும் பரிபூர்ணப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் கூடி இந்த இடத்தில் நின்றாலும் நாங்கள் மனுஷர்கள், பலவீனம் எங்களுக்கும் இருக்குது. ஆனால் அந்த பலவீனம் மேற்கொள்ளக்கூடாது. நாங்கள் அவைகளை அறிந்தவர்களாக அந்த பலவீனத்தில் இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆதலால் தான் ரெண்டு கனியையும் பக்கத்து எழுதி இருக்கிறார் ஆண்டவர். ஆவியானவர் பலவீனமான கிரியைகளுக்கு நீங்களாக்கி நீங்கள் பலமுள்ள கிரியைகளை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் சகலவற்றையும் நாங்கள் அந்த நன்மையான காரியத்துக்கூடாக நாங்கள் வழிநடத்த முடியும். நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். ஆனால் இந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நாங்கள் வாசிப்போம் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவினுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் அவர் மனுஷனாக என்ன போல ஒரு இடத்துல இருந்துதான் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்ப சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவர், கிறிஸ்துவனோடு சிலுவையில் அறையப்பட்டவர், கிறிஸ்து மரித்தார், மரித்து உயிர் தெழுந்தார், அவர் இந்த பூமியிலே தான். அப்போ பவுல் என்ன செய்ய வேண்டாம்? இந்த பூமியில் இல்லாத அந்த ஒரு சமகட்டத்துல வச்சுதான் அவர் சொல்லுகிறார். ஆனால் பூமியில தான் இருக்கிறார். அப்ப என்னத்தை அவர் அறைந்திருக்கிறார்? அவருடைய மாம்சமான யாவையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த மாம்சமான இந்த அந்தகார கிரியைகளை, இந்த அந்தகார கனிகளை என்ன செய்திருக்கிறாரா? அவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, எங்கள் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் அவர் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன் எப்படியா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் கிறிஸ்துவை விசுவாசித்தவராக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக சகல மாம்சமான அந்தகார கிரியைகளும் சிலுவையில் அறைந்து விட்டார். என்னவா? அறைந்து விட்டார். நாங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஞானஸ்தான அடையாளம் எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர் தெழுதலில் நாங்கள் உயிர் தெழுதுவதுதான் ஞானஸ்தான அடையாளம். ஆகவே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தோடு கூட நாங்களும் அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்தானத்தில் அடையாளம். அடக்கம் பண்ணப்படுகிறது என்றால் என்ன? மூட வேணும். மூடி மண்ணுக்குள்ள போட்டு மூட வேணும் ஒரு கொடியை. அப்ப மூடினால் அது திரும்ப வராது. அதே போலதான் எங்களுடைய சகல மாம்சத்தின் கிரியைகளும், இந்த மனுஷீக மாம்சத்தின் எல்லா விதமான அந்த எண்ணங்களும் காரியங்களும் அடக்கம் பண்ணப்படணும். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் அந்த கிரியைகளை அடக்கம் பண்ணினவர்களாய் நாங்கள் மீண்டும் எழும்பும் பொழுது, கிறிஸ்து விதமா உயிர் தெழுந்தாரோ அப்பொழுது அவர் உயிர் தெழுந்ததான அந்த ஆவியின் ஜீவ வல்லமை, அந்த ஆவியின் எங்களுக்கூடாக வெளியேறும், எங்களுக்காக உள்ளாக புறப்பட்டு யாரையெல்லாம் வாழ வைக்க
பாட்டு படிச்சோமே, அவர் ஒரு ஜீவன் நதியா, அவர் ஒரு ஜீவன் நதி, ஜீவன் கொடுக்கிறவர். ஆவி ஆவி ஆவி. நாங்கள் இந்த திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, தம்பி கிறிஸ்தோவர் இன்னுமா புதுசா வந்த நேசனுக்காக, ஆவிதான் என்ன, எங்களுக்குள்ள இருக்கிறதான ஜீவன். அந்த ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். இது இன்னுமாக நாங்கள் இந்த பூமியில நாங்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு அந்த ஜீவன் தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்க வழியாக ஜீவனை விட்டு எங்களை நாங்கள் இந்த பூமியில் இருந்து அறுப்புண்டு போகும்படிக்கு எங்களை குறுக்கிடுகிறதான பல சக்திகள் எங்களை குறுக்கிடும். தேவனுக்கூடாக தேவன் வைத்திருக்கிறதான உன்னதமான அந்த உன்னத மேன்மையான பரலோகத்தை நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு எங்களை இந்த பூமியில் இருந்து வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாதபடிக்கு நாங்கள் எல்லாம் விதமாக மற்ற மனுஷர்கள் துன்மார்க்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் தேவனை அறியாதவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான நீங்கள் யாவரும் விசேஷித்த பிள்ளைகள், நாங்கள் வாழும்படி தேவன் குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனை பற்றி விசுவாசத்தினால் தான் இந்த பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதோ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை, அப்ப எங்கள்ல அன்பு கூர்ந்து குமாரன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி விசுவாசத்தினால் நாங்கள் பிழைப்போம். எப்படி தேவன் ஆவியா இருக்கிறார், குமாரனும் உயிர் தெழுந்து இப்பொழுது தேவனுடைய பலது வருஷத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியானவரை மறுபடியும் எங்களுக்குள்ளாய் அனுப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய ஜீவனுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வழிநடத்துகிறதான இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறான இந்த காலங்களில் எங்களை இடைமறித்து தேவன் உன்னதத்தில் வைத்திருக்கிறதான சகலவித ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கான நன்மைகளையும் நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு எங்களை குறுக்கிட்டு எங்களை தடை பண்ணி எங்களை இடைநிறுத்தி ஏதோ ஒரு விதத்தில் பாரங்களும் சுமைகளும் எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து போட்டு எங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணுகிறவர்கள் வருவார்கள். எந்தெந்த காரியமா இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் ஆண்டவர் அவை யாவையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவரே இந்த பூமியில் உண்டாக்கின தேவன், இந்த பூமியில் வாழ்ந்து இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். மனிதனுக்கு ஒரு முடிவு உண்டு, மாம்சமானவனுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் இந்த மாம்சம் அழிந்து போய்விடும். ஆனா முடிவு என்று சொல்லி இந்த மாம்சத்தோட முடிந்து விடாது. நான் சொல்லுகிற முடிவு இந்த மாம்சத்தின் முடிவு. ஆனால் எங்களுக்குள் இருக்கிறதான இந்த ஜீவன், அதற்கு முடிவில்லை. ஜீவன் போய்விட்டது என்றுதான் சொல்லுவார்கள். மாம்சத்தை முன்னால வச்சுக்கொண்டு ஜீவன் போய்விட்டது என்று சொல்லுவார்கள். அதனால் நாங்கள் என்ன எப்படி என்று சொன்னா, மாம்சத்தை வச்சு கொண்டிருக்கிறோம். அந்த மாம்சத்தை தான் வாழ்ந்த காலம் முழுக்க நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜீவன் போட்டதுன்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு காலமும் வாழ்ந்தது என்ன? அந்த ஜீவன் தான் ராஜா. அந்த ஜீவன் போயிட்டு தான் சொன்னா எங்க போயிட்டு? ஒரு கேள்வி கேளுங்க, எங்க போயிட்டு? அப்ப இவ்வளவு காலமும் வாழ்ந்ததான மனுஷனுக்குள்ள அந்த ஜீவன் தான் மனுஷனா வாழ வச்சு. அப்ப போன ஜீவன் எங்க போயிட்டு? உலக பிரகாரங்களை ஜீவன் உலாவி கொண்டிருக்கான். மறுபடியும் வரமாம். இந்த நாங்கள் பழைய கால வாழ்ந்த வாழ்க்கையின்படி அவர்கள் அந்த ஜீவன் மறுபடியும் மறுபடியும் பிறக்குமாம். அல்ல அதற்கு அந்த ஆவியாக சமைப்பாங்க, படைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வழிநடத்தலின்படி மாறுதான அந்த காரியங்கள். நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் நாங்களும் கடந்து வந்தோம். ஆனால் அவை யாவும் இப்பொழுதுதான் தெரிகிறது, எல்லாம் பைத்தியமானவைகளும் நிஜம் இல்லை என்று சொல்லி. ஆனால் எங்கள் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆவியான தேவன் ஒரு தரம் மனிதன் ஒரு தரம் மரிப்பது, பிறகு உயிர் தழுவதும் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மனுஷனால் வந்ததான கற்பனைகள், மனுஷனால் கணிக்கப்பட்ட கணிப்புகள் எல்லாமே. ஆனால் அந்த விதமான காரியங்களுக்கு எங்களை ஆண்டவர் நீங்களாக்கி இந்த நாட்களிலும் தம்முடைய என்று மறித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்போம் என்று சொன்ன அந்த உன்னதமான
ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் அவர் எங்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதனால்தான் நாங்கள் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவனை துதிக்கும் வண்ணமாக, தேவனை ஆராதிக்கும் வண்ணமாக. அப்படி நாங்கள் கடந்து செல்லும் நாட்களில் நாங்கள் இந்த தேவன் எங்களை இந்த பூமியில் வைத்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கிரியைகளின் கனிகளை நாங்கள் கடிந்து கொண்டவர்களாக ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஆவியின் கனியை கொடுக்கிறது யாருக்கு? அந்த கனிகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளாகத்தான் நாங்கள் ஆவியின் கனியை கொடுக்க போகிறோம். நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் ஆவியின் கனியை நன்மையானவர்களை கொடுக்கிறோம். யாருக்கு கொடுக்கிறோம்? அப்படி இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இன்னும் அந்த கனி புறப்பட வேணும். அந்த கனி இருந்தா தானே புறப்படும். அந்த கனி இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒரு மரத்துல இருந்து கனி இருந்தா தான் அதை பறிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா பறிக்க கனி இல்லை. ஆகவே நாங்கள் நன்றாக அறிந்து கொள்வோம், எந்த மரத்துல கனி இருந்தா தான் அது மரம். அதிலையும் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நாங்க வாசிப்போம் ஐயா 7ஆம் அதிகாரம் மத்தேயு. மத்தேயு 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டார்கள், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டார்கள். ஆமென். கனியினால் மரத்தை அறிய முடியும். நல்ல கனியா இருந்தால் அது நல்ல மரம், கெட்ட கனியா இருந்தால் அது கெட்ட மரம். ஆகவேதான் பாருங்க, அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? இல்லையே. முச்செடி எப்படி திராட்சை பழத்தை கொடுக்க முடியும்? இல்லைத்தானே. அப்ப முச்செடி அந்த முள்ளிலே என்னென்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கும். முட்பூண்டு அது அத்தி பழத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குரியது அத்தி மரத்துக்குரியது மரம். அத்தி மரம் தான் அத்தி மரத்தை பழத்தை கொடுக்க முடியும். ஆகவே அந்த கனியை வச்சு நீங்கள் மரத்தை கண்டறியலாம். இப்ப நாங்களும் தான் எங்களுக்குள்ளாக இருந்து புறப்படுகிறதான எங்களுக்குரிய கிரியைகளை வைத்து நாங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறியலாம். இது தேவனுடைய சத்தியம். இது புறம்பானதா இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு வேதம் உங்களுக்கு ஒரு வேதம் இல்லை. வேதம் வேதம் தான். எல்லா புத்தகமும் மாற்றி அமைக்கப்படும், எல்லா புத்தகமும் மனுஷனால் உருவாக்கப்படும். ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும் 6000 வருஷமாக ஆதியில இருந்து 6000 முதலாவது கால ஆண்டுகளில் இருந்து முடியும் வரைக்கும் எழுதப்பட்டது. ஒவ்வொரு விதமான காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்பட்ட யாவும் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்டு ஆதி 2000 ஆண்டுல 6000 ஆண்டு ஆரம்பத்தில் சொன்ன வசனம் 6000 ஆண்டுல இன்று வரைக்கும் நிறைவேற வாழ்ந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு புத்தகம் இன்று வரைக்கும் இந்த ஒரே 66 புத்தகத்தை வைத்துத்தான் கிறிஸ்தவம் இன்று வரைக்கும் இதோ தேவன் இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் அவர் வார்த்தை வடிவாய் இருக்கிறார் என்பதை போதித்துக் கொண்டு வருகிறோம், போதிக்கிறார்கள். ஆகவே இது எனக்கு ஒரு வேதம், உங்களுக்கு ஒரு வேதம், எனக்கு ஒரு சத்தியம், மற்றவர்கள் ஒரு சத்தியம் அல்ல. பேசுகிற நான் கூடி நாளைக்கு ஆகாதவனாய் போக முடியும். ஆனால் நீங்கள் என்ன கனிகளினால் உங்களை நீங்கள் கனிகளினால் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த கால கிரியைகளுக்கு கடிந்து கொள்ளுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியின் கிரியைகள் நன்மையானவர்கள் உங்கள் மூலமாய் புறப்பட வேண்டும். புறப்பட்டால் உங்களை யார் என்று அடையாளம் காண்பார்கள். நீ நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லி இப்படியாக வருவார்கள். இப்படியான ஜனங்கள் மத்தியில் தான் நாங்களும் கடந்து செல்ல வேண்டும். நாங்கள் அந்த கிரியைகள் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஆவியின் கனிகளை புறப்பட்டு போய் கொடுங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அங்கே அந்தகார கனி இருக்கிறது, அந்தகார கிரியைகள் இருக்கிறது. நாங்கள் புறப்பட்டு போகும்போது அந்த கிரியைகள் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. எங்களுடைய கனிதான் என்ன செய்ய வேணும்? அவர்களுக்கு கூடாத அந்த அந்தகாரத்தை அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணி உயிர் தந்த தேவனுடைய ஜீவ ஆவியின் கனி வெளிப்பட வேணும்.
நமக்குள் இருப்பதோ பாம்பின் விஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான மனுஷர்களை பார்த்து ஏமாந்து போய்விடாதீர்கள். மனுஷர் வஞ்சிக்கும் வண்ணமாக வருவார்கள், தந்திரமாக வருவார்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தந்திரமானவர்களுக்கு உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், மனுஷரை புரிந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய வார்த்தை, இது ஜீவன் தருகிற வார்த்தை. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். ஏனென்று சொன்னா வஞ்சிக்கப்படுகிற காரியங்களுக்கு நீங்க விலக்கி உங்களை காட்டும் வண்ணமாக இன்றைய நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இல்லையா, இன்றைய நாளிலும் புதிதாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிற இந்த காரியங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இந்த வஞ்சனைகள் வரும் தெரியாது. ஆனால் நாங்கள் எச்சரிக்கையா இருப்போம், கவனமா இருப்போம். எதற்கும் நாங்கள் கேள்விக்குறிகளோடு ஒவ்வொரு மனுஷனோடு பழக வேண்டும், வினா உள்ளவர்களா இருக்க வேண்டும், எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாருங்க, இது ஆவிக்குரிய ரீதியாக நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையோடு உங்களுடைய சூழ்நிலையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். இவைகள் உங்களோடு இடைப்படும், பேசும். பாருங்க, 15 வாசிப்போம், 7-15. தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருந்தது. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலும் அவர்கள் பட்சிக்கிற ஒன்றாகிறது. பாருங்க, நாங்க இது தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஒரு வேஷம் போட்டு கொண்டு வருவார்கள். அவர்கள் ஒரு எங்க தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகள் தான் என்று சொல்லிக் கொண்டு வாரார்கள். ஆனால் அந்த உள்ளத்தில் என்னவா பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய் தேவனுடைய சாயல் இல்லை. ஓநாய் பட்சிக்கு போடும், பீறி போடுமாம். ஓநாய் பீறி போடுமாம், ஜீவனை அழித்து போடுமாம். ஓநாயின் கிரியைகள் எல்லாம் அப்படித்தான். ஆனால் பாருங்க, அவர்கள் என்னவா வேஷம் போட்டு கொண்டு வருகிறார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதேதான் நான் நேற்றைக்கு ஒரு வசனம் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். தர்சன் கேட்டு எழுதி இருந்தார், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டு எழுதி இருந்தா நான் பதில் கொடுக்கல இன்னைக்கு கொடுக்கறதுக்காக. எப்படின்னு சொன்னா, ஓநாயும் ஆடும் ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஏன்னு சொன்னா ஓநாயின் காரியத்தை காட்டியேதான் தீரும். ஆகவே இந்த இடத்தில் தேவனுடைய சபையில தேவனுடைய ஊழியத்தில அல்லது ஒரு மனுஷ பார்வையில நல்லவனாக இருந்து கொண்டு அவனுடைய கிரியைகள் அது யாரா இருந்தாலும் நாம் குறிப்பாக பேசவில்லை. ஏன்னு சொன்னா, முதலாவது சத்தியம் எனக்கு பேச வேணும். இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததான் மற்றவர்களுக்கு. ஆகவே பாருங்க, உள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியால வரும். என்னதான் ஓநாய் ஆட்டுத்தோலை போத்து கொண்டாலும் அதுக்குள்ள இருக்குதான் அந்த குணம்தான் வரும், உருவம் தான் ஆடும் மாதிரி. அப்ப ஓநாயும் ஆடும் தோல்ல கை போட்டு கொண்டு இருக்குது ஒரு படத்துல. அப்பதான் என்னன்னு சொன்னால், அது ஒரு நாள் முடியாது. அந்த இதுக்குள்ள வெளியால ஓனாய் இங்கால ஆட்டுத்தோலை போட்டு கொண்டு வந்திருந்தாலும் அந்த ஆட்டுத்தோலை போட்ட உடனே நீங்க நம்பிடாதீங்க, அது ஆடண்டு. இதைத்தான் சொல்ல வந்தனா, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீங்க. மனுஷர்கள் இப்படித்தான் வருவார்கள், ஒரு வேஷம் போட்டு கொண்டு வருவார்கள். நல்லவர்கள் போல உங்களை வஞ்சித்து உங்களுக்கான சகலவற்றையும் என்னன்னு சொல்றது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்றி உங்களுக்காக வர வேண்டியவர்களை தடுத்து நிறுத்து. ஏதோ ஒரு விதத்தில் வாங்க. நாங்கெல்லாம் நிறைய இந்த தேசத்துல வேலை ஸ்தலங்கள்ல நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு முன்பாகவே எப்படியாவது இந்த வேலை தலங்கள்ல இருந்து எங்களை தள்ள வேணும், அல்ல எங்களோட பொசிஷன்ல இருந்து ரக்க வேணும், அல்லது நாங்கள் சரியாத்தான் நடப்போம். ஏதோ ஒரு விதத்துல கோல் மூட்டி அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சனையும் தந்திரமான காரியங்களையும் செய்வார்கள். அப்படியானவர்கள் ஆனா முன்னுக்கு நின்று கொண்டு எப்படி கதைப்பாங்க சொல்லுவாங்க, அதனை விவரிக்கவே முடியாது. அவர்களை போல ஒரு நீதியான உண்மையுள்ள மனுஷன் இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும். நாங்கள் அப்படி ஏமாந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு தேவனுடைய வார்த்தையின் போதனைகளை நாங்கள் கேட்டு இப்பொழுது என்னவாம், நாங்கள் எப்பொழுதும் வினாவுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறோம். உங்களுக்கு கூடிய வேலை தரங்களோ சூழ்நிலைகளோ சுற்றாடலோ அல்லது உறவுகளோ குடும்பங்களோ எந்த விதத்திலும் நீங்கள் கவனமாயிருங்கள். எப்படி மனுஷர் பார்வைக்கு மனுஷராக இருக்கலாம், ஆனா உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களுடைய எப்படி அதை அறிய வேண்டும் என்று சொன்னா கிரியையின் மூலமாய். அந்த கிரியை எப்படி உங்களுக்கு நல்ல கனியாக இருக்கிறதா,
அல்லது உங்களை கெடுத்து போடுகிற கனிகளா இருக்கிறதா? ஆகவே இந்த நாளிலும் உங்களுக்கு இது ஒரு நல்லொரு எச்சரிக்கையின் சத்தமும் நல்லொரு உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஒரு கூடிய பாடமா இருக்கிறது. கிரியைகளினால உங்களுக்கு வருவதான வஞ்சகமான காரியங்கள், தந்திரமான காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அதை நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அந்த ஆட்டுத்தோலா அல்லது அதுக்குள்ள இருக்கிறது ஓனாயா என்றதை கண்டறிய முடியும் கிரியைகளினால். இன்னொரு கிரியைகளினால் பாருங்க, கனி அதுதான் மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அது நல்ல மரமா கெட்ட மரமா? ஒரு நாளும் கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல மரமா இருந்தால் அது நல்ல மர கனியை தான் கொடுக்கும். அந்த மூலமாக மனிதன் நன்மையை பெற்றுக் கொள்ளுவான். சுற்றம் சூழல் நல்லா இருக்கு. ஆகவே அந்த நன்மைக்கு விரோதமாக வருகிற யாவையும் நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக இன்றைய நாளிலும் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகளை அப்படி வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும்? கடிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்தவர்களாக அப்படிப்பட்டவர்களுக்கு கடிந்து கொண்டு நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இது பொல்லாத உலகம். பாருங்க, பிசாசானவர் லூக்கா 10:19 தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகவே தேவன் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னா இப்படிப்பட்ட சேதப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனா பிசாசு என்ன செய்கிறான்? யோவான் 10:10 வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு வாசிப்பேன். யோவான் 10:10 பாருங்க. அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் அந்த பொல்லாத அந்தகார கிரியை யார் மூலமாய் வருதா? பொல்லாத இந்த திருடுகிற அழிவுக்குரிய இந்த பொல்லாத எதிர்ப்பு கிறிஸ்துவுக்கு எதிர்மறையான, எங்களுடைய ஜீவனுக்கு எதிர்மறையான, எங்களை எங்களுடைய வாழ்வுக்கு எதிர்மறையான இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் தான் அவைகள். அவைகள் அழிவுக்குள்ளானவைகள். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாராம். அது பரிபூர்ணப்பட வந்திருக்கிறாராம். பரிபூர்ணப்பட என்று சொன்னால் அறமுறையா இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு உதவி செய்வான், நாளைக்கு போயிடுவான். இன்னைக்கு சந்திக்கிறவர்கள் சந்தர்ப்பத்துக்கு இன்னைக்கு மாத்திரம் செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய தேவன் முடிவு வரையும் அவர் வழி நடத்துவார். அவர் முடிவு வருகின்ற என்று சொன்னார். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவர் மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றும் உயிரோடு இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் மனுஷனா இருந்தால் குறிப்பிட்ட இடங்களில் தான் அவர் கிரியை செய்ய முடியும். ஆவியா இருந்தார். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் ஆவியா இருக்கிறேன், நீங்கள் என்னை தொழுது கொள்ளும். உலகம் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தேசம் முழுவதுமாக, இந்த உலகம் முழுவதுமாக ஆவியானவர் கிரியை செய்யும் வண்ணமாக இந்த இடத்தில் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ளாக இருந்து சகலவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருவார். ஆகவே இந்த பொல்லாத கிரியைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளும் வண்ணமாக அது பரிபூர்ணமாக உங்களுடைய ஜீவன் இந்த பூமியில் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த ஜீவிய காலம் எல்லாம் பூரணமாய் வழிநடத்தத்தக்கதாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவனை பறித்து போடும்படி, எங்களுடைய வாழ்வை கெடுத்து போடும்படி 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்புமையா 1 பேதுரு 5:8. பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். வகை தேடி சுற்றி திரிகிறான் யாரு? பிசாசானவன். அவன் எதிராளியானவன். ஆகவே இப்பொழுது நான் சொன்ன மாதிரி வஞ்சிக்கிற காரியங்களை கொண்டு வருகிறது இப்படிப்பட்டவன் தான். நீங்கள் அதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், வினா உள்ளவர்களா இருங்கள். அந்த கிளிகளை கவனியுங்கள், அந்த கனிகளை கவனியுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுவீங்கள். அதுதான் விழிப்புள்ளவர்களா இருங்கள், அவதானமா இருங்கள். எப்பொழுதும் வேறு சொன்னால் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ஆவியான தேவனும் இருக்கிறார், பிசாசு ஆவிகளுக்கு உருவம் இல்லை. ஆகவே அவன் பிசாசானவனும் ஆவியா இருக்கிறான், இந்த இடத்தில் தான் இருக்கிறான். ஆகவே சுற்றி வகை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள்
செய்வானாம், எங்களை வஞ்சித்து விடுவான். ஆனால் நாம் விழிப்புள்ளவர்களா இருந்தால் இந்த கிரியைகளை நாங்கள் கண்டறிந்து அவைகளை கடிந்து அவைகளை நாங்கள் அப்புறப்படுத்தி போட்டு நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்தால் நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்ளுவோம், எங்களை காத்துக் கொள்ள முடியும். வெளிப்படுத்த 12 இருக்க வாசிப்போமையா, கடைசி கட்டத்தில் இருக்க வாசிப்போம். வெளிப்படுத்த 12 இதோ கொஞ்ச காலம் என்று சொல்லி பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல பாருங்க. இந்த பிசாசானவனுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம் தான், ஏனென்றால் இந்த பூமியில் நியாயம் தீர்ப்பு வரப்போகிறது. சுற்றி பாருங்கள், இதைத்தான் இந்த காலகட்டங்கள், இது கடைசி கால செய்தி. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். சுற்றி பார்க்கும்போது இந்த பூமி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த சகல சிருஷ்டிப்புக்கு ஒரு முடிவு உண்டு. அதனால் இந்த பிசாசுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு, தனக்கு முடிவு கட்டப்பட்டாச்சு. அவன் எரிகிற அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவன் என்ன செய்யறானா, கோபம் கொண்டு ஐயோ பிசாசானவர் தனக்கு கொஞ்ச காலம் தான் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அறிந்து அவன் அறிந்திருக்கிறான். பாருங்க, ஆகவே பிசாசு அறிந்திருக்கிறது சகலதும். தேவனுடைய ஆவியில் இருந்து அந்த வரைக்கும் பிசாசு அறிந்திருக்குது. ஆனால் தேவனை அறிந்த நாங்கள் அல்லது ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய முடிவு எப்படி, மரித்தா பிறகு முடிவு பின்பாக எப்படி என்பதை அறியாதிருக்கிறான். அதை அறிந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் தேவன் இந்த நாளில் எங்களை கொண்டு உங்களுக்கு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய அறிவை உங்களுக்கு அறிய பண்ணுகிறான். அறிந்து கொள்ளுங்கள், இந்த பூமி நிரந்தரம் அல்ல. அவன் இந்த உலகம் அழிய போகிறது, அதை பிசாசு அறிந்திருக்கிறான். கொஞ்ச காலம் தான் உண்டு என்று சொல்லி மனுஷனை வஞ்சிக்கும் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில். அப்ப என்னவாம், அவன் கோபம் கொண்டவனாக யாரை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிறான். தேவனுக்கு விரோதமாக செயல்பட அந்த விழுங்குற காரியத்தில் நீங்க அகப்படக்கூடாது. நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அகப்பட்டீர்களே இருந்தால் அவனோடு கூட நீங்களும் அக்கினிக்கு இரையாவீர்கள், நரகத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படியாக நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க மனுஷர்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கிரியைகள் மூலமாக உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடக்கும். அதையெல்லாம் தீமையின் காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமான, நன்மைக்கு விரோதமான பிசாசின் காரியங்கள். ஆகவே இந்த காலங்களில் நாங்கள் அறிந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாங்கள் விழித்துக் கொண்டு எங்களை நாங்கள் காத்துக் கொள்வோம். நாங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அந்த கால கிரியைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தி சொல்லி கொடுக்க வேண்டும். எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஞானத்தை புகுத்த வேண்டும். ஒரு மனுஷன் நான் என்னோடு முடியக்கூடாது. மனுஷன் ஆதியில ஒரு மனுஷன் தான் இன்று வரைக்கும் ஜனப்பெருக்கம். ஆகவே தேவன் சந்ததியை விரும்புகிறவர். சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை மூட்டுவேன் என்று சொன்னதவர். எங்களோட முடிகிற வாழ்க்கை இல்லை. எங்கள் கடவுள், எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். யார் எங்கள் பிள்ளைகள் கெட்டு போவதை யார் விரும்புவீங்க? எந்த தாய் தகப்பன் விரும்புவீங்க பிள்ளைகள் கெட்டு போவதை? அல்லது எங்களுடைய தாய் தகப்பன் தான் விரும்புவார்களா நாங்கள் கெட்டு போவதை? மாம்சமான நாங்களே பிள்ளைகள் கெட்டு போவதை விரும்ப மாட்டோம். தேவன் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்த மனுஷனை உண்டாக்கினார். அவர் விரும்பாமல் தான் கெட்டு போவதை விரும்பாமல் தான் நம்முடைய ஜீவனுமாகிய குமாரனை கொடுத்து மனுஷராகிய எங்களை அவர் மீட்டுக் கொண்டார். அவரை விசுவாசித்ததினால் நாங்கள் இன்றைக்கு மீட்படைந்தவர்களாக அவருடைய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். இன்று நாங்கள் மீட்படைந்தவர்கள் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ஜீவனுக்குள் மறைத்திருக்கிறோம். மறைத்தாலும் எங்களுடைய ஜீவன் அவரோடு கூட உன்னதத்தில் இருக்கு. மண்ணோடு மண்ணாக இந்த வஞ்சிக்கிறவனுக்கு அகப்பட்டால் நாங்களும் ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டு நரகத்துக்கும் அக்கினிக்கும் இரையாக்கப்படுவோம். ஆகவே நாங்கள் எங்களை நாங்கள் தப்பித்துக் கொண்டு கடிந்து கொள்ளுவோம் அந்த கால கிரியைகளை. எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பும், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும். தாய் தகப்பன் பெற்றாராய எங்களுக்கு கடமை. கர்த்தர் எங்களுக்கு அந்த அதிகாரம்
நல்ல ஒரு ஆசாரியர், தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பணிவிடைக்காரனாகிய ஒரு ஆசாரியன் ஏலி அவருக்கு பெயர். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய காணிக்கையை தேவனுக்கு விசனம் உண்டாக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வருகிறவர்களுடைய அவர்களுடைய காணிக்கை, தேவனுக்கு படைக்க கொண்டு வர அந்த காணிக்கையை அவர்கள் என்ன செய்தார்களாம், தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அக்கிரமமான கிரிகளை நடப்பித்தார்கள். தேவனுடைய ஆசாரியனுடைய பிள்ளைகள், தேவ ஊழிய பிள்ளைகள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீங்க. சகல விதமான போதனைகள் உண்டு, வழிநடத்தல் உண்டு. அது நான் யாரா இருந்தாலும் இதுதான் போதனை, வேதம் வேதம் தான், இதைத்தான் நான் சொல்லுகிறேன். எப்படி நீங்க சொல்ல நினைக்கலாம், என்ன சபையா அல்லது தேவ ஊழியரா ஆசாரியரா இப்படி நடக்கிறதா என்று. ஆனால் இவை யாவையும் ஏன் எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இனி நாங்கள் செய்யக்கூடாது. இவைகள் பழைய ஏற்பாடு யாவும் என்னவா, நிழல். அவைகள் எழுதப்பட்டிருக்கிற தேவனுக்கு தெரியாதா? தேவனுடைய ஊழியன், தேவனுடைய ஆசாரியன் இதை எழுதி வச்சால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் என்று சொல்லி மற்றவர்கள் கேட்பார்கள். ஒரு ஊழியனா இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்று மற்றவர்கள் கேட்பார்கள். ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? அவர்கள் யாவரும் அமிதமாக பாதையில் கூட கடந்து வந்த யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்படுவார்கள். மீட்கப்பட்ட பின்பு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. அந்த அதை நிழலாக எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் நிஜ வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஒரு தகப்பன் ஆசாரியனா இருந்தால் அவருடைய பெயர் ஏலி. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்தின் பிரகாரத்தில் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆனால் அந்த ஆலயத்திலேயே ஒரு மகனை சிறுவயதில் இருந்து ஒரு தாய் கொண்டு போய் ஆலயத்தில் வளர்க்க விடுகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோயில் வழிய பிள்ளைகளை நாங்கள் அறிக்கையிட்டு கொடுப்பது அது எங்களுடைய கலாச்சாரமாக, எங்களுடைய கல்ச்சராக இருக்கிறது. அதே விதமாகத்தான் அந்த நாட்களில் தாயார் கொண்டு போய் ஆலயத்தில் விட்டார். ஊழியர் தம்பி பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஊழியம் என்று சொன்னால் ஊழியம் தான். ஆலயத்திலே போயிருப்பார்கள் ஒப்பு கொடுத்தவர்களா பிரதிஷ்டையாக. ஆகவே இந்த ஒரு தாயார் தனக்கு ஒரு மகன் வேணும் என்று சொல்லி தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணி கேட்கிறார். தேவனே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை உமக்காக கொடுப்பேன் என்று சொல்லி அந்த மகனை தான் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் தாயார் பொருத்தனையின்படி கொண்டு போய் விட்டுட்டார். அந்த மகன் தேவனுடைய ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரோடு? இந்த ஆசாரியனோடு, தேவன் ஊழியக்காரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியில தான் இந்த ஆசாரியருடைய இந்த 2 பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த கிரியைகளும் அந்த வித்தியாசங்களும் இப்பொழுது உண்டா? தம்பி சேரசன் அங்க இன்னொரு சேர்த்துக்கு போய்கொண்டிருந்து போறார். அவர் வேறு அங்க இன்னொரு சபைக்கு போறவர். ஆனால் இந்த நாட்டின் சபையா இருக்கிறது, இந்த நாட்டின் வழிநடத்தலா இருக்கிறது. அவருக்கு நான் சொல்றேன், ஐயா, எல்லா வழிநடத்தலும் எல்லாம் சத்தியத்தின்படி இல்லை. நீங்க அறிந்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஆகவே அவருக்கு நான் சொன்ன புத்தி அதுதான். நீங்கள் அறிந்து ஆராய்ந்து பாருங்கள். அதேதான் நான் இப்பவும் சொல்றேன். நீங்கள் எல்லாரும் அறிந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் கண்களை விழித்து பாருங்கள். ஆகவே 2 பிள்ளைகளும் ஒரே ஆலயத்தில் வளர்கிறார்கள். ஆசாரியனுடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையும் வளர்கிறதான அந்த பிள்ளை என்னவாம், தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார். சரி, தேவனுடைய ஆலயத்தில் அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த 2 பிள்ளைகளும் துன்மார்க்க காரியமாக துன்மார்க்கமாய் நடந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக, பரிசுத்த தெய்வத்தினுடைய பணிவிடைகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தேவன் அவனோடு பேசுகிறார். எப்படி என்று சொன்னால், அந்த பிள்ளை எந்த காலகட்டத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அவன் எடுத்து வாசிக்கலாம் ஐயா, விளக்கு அணையும் முன்பாக அவன் தேவனுடைய சமூகத்தில் வாசிக்க முடியும் ஐயா. தொண்டு சாமியார் வேண்டாம் கொண்டு கொண்டு ஆமென் ஆமென். தேவனுடைய பட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது.
முன்பாக. ஆனா தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு அணையக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்களின்படி விளக்கு அணையாமல் காக்க வேண்டும். எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல விளக்கு அணையும் முன்பா. ஆகவே அந்த விளக்கு ஏதோ ஒரு விதத்தில் அணையப்பட போகுது, அணைகிறது. அது யாரும் அணைக்கிறார்கள். அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டது. அது தேவனுடைய விளக்கு அணைக்கும் காரியமாக. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யற பாருங்க, அந்த விளக்கு அணையும் முன்பாக இந்த பிள்ளை என்ன செய்யுது? தேவனுடைய சமூகத்தை வாங்கிச்சு போய் தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்பாக, அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக, உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னா அந்த தேவன் அந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனுக்கு முன்பாக அந்த வெளிச்சம் இருளாகிறதுக்கு முன்பாக விளக்கு அணைகிறது என்று சொன்னா பிறகு இருள் என்ன, வெளிச்சம் வராது. இருளாகிறதுக்கு முன்பாக அந்த பிள்ளை போய் தேவனுடைய சமூகத்தில இருக்குது, படுத்திருக்குது. இதை யார் கண்டது? என் தேவன் காண்கிறான். இருளடைக்கு முன்பாக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவனுடைய பாதபடிக்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேலாகிய சின்ன மகன் அந்த தேவனுடைய சமூகத்தை வாங்கிட்டு போய் படுத்ததை, தேவனுடைய பாதபடியை பற்றி கொண்டதை கர்த்தர் கண்டு அவனை நோக்கி அவனை கூப்பிடுகிறார். சாமுவேல் என்று கூப்பிட்டு அவனுக்கு தன்னை தரிசனமாக்கி அவனுக்கு தீர்க்கதரிசி என்ற ஒரு பெயரை கொடுத்து அவனை தேசங்களுக்கு தீர்க்கதரிசி ஆக்கினார். ஒரு எல்லை தொடங்கி இன்னொரு எல்லை வரைக்கும், தான் முதல் பேர்சபா வரைக்கும் அவனை தீர்க்கதரிசியாக அவரை அபிஷேகம் பண்ணினார். அந்த தீர்க்கதரிசியான அந்த சாமுவேல் என்ன செய்கிறாராம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் இப்படிப்பட்டதான துன்மார்க்க கிரியைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சாமுவேல். அதே நேரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த மகன் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் கர்த்தர் இந்த மகனோடு இடைப்பட்டு தந்த அந்த தேவன் அந்த மகனுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுத்து தேசங்களை மீட்கும்படியாக வைத்தார். ஆனால் இந்த தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளாக இருந்த இந்த பிள்ளைகள் துன்மார்க்க தனத்தினால் தங்களை தாங்கள் கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு யுத்தம் ஒன்று வருகிறது, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு யுத்தம் வருகிறது, ஒரு பெலிஸ்திய யுத்தங்கள் ஒன்று வருகிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அந்த எழும்பினான அந்த யுத்தத்தில் இந்த பிள்ளைகள் 2 பேரும் யுத்தம் நடக்கிறது. இந்த பிள்ளைகள் போகவில்லை. என்னவா, ஆலயம் நடக்கும் பொழுது, தேவனுடைய ஆராதனை நடக்கும் பொழுது கவனியுங்கள், தேவனுடைய ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் அவர் தேவன் மகிமைப்படுகிற இந்த வேளைகளில் இந்த பிள்ளைகள் வருகிற ஜனங்களையும் கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வாசல்ல நின்று வருகிற ஜனங்களை முதலாவது எங்களுக்கு பலமானதை நல்லதை தாங்க, அதுக்கு பிறகு தேவனிடத்துக்கு கொண்டு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி இந்த ஜனங்களையே வஞ்சிக்கிறார்கள். இவ்விதமாக தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பாக இருந்தவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முன்மதமாக தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எதிரான அணிவகுப்பு யுத்தம் பண்ணுகிறது. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்களா, அப்பதான் தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. வாசிக்க முடியுமா அந்த வசனம்? யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஏலியின் பிள்ளைகளோ தன்னுடைய பெட்டிக்கு அருகில் வந்திருந்தார்கள். ஓகே, அது எடுக்கட்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ஆலய வாசல் படியில் நின்று துன்மார்க்கமா நடந்தவர்கள் யுத்தத்தில் தங்களை தப்பி வைத்துக் கொள்ளும்படியாக எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்பதான் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார்கள். இதுல ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் இடைப்பட்டார். எப்படின்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட யாரும் தப்ப முடியாது. அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி போட்டு தேவனுடைய நாமத்தை ஜனங்களுக்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார்கள், என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி போட்டீர்கள் என்று சொல்லி மோசேக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். என்னுடைய நாமம் அவர்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலானது என்று சொல்லுகிறார். எடுத்துட்டீங்களா ஐயா? 1 சாமுவேல் 4:4 வாசிங்க ஐயா. அப்படியே கேள்விகள் வாசிக்கிறதே வாசமாயிருந்த சேனைகளை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டுவர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்னியும் பினெகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தம் நடக்கிறது. இவங்க யுத்தத்துக்கு போகல, தாங்க தப்பிக்க கொள்ள மனமாக. அப்பதான் என்ன, தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்துல வைக்கிறார். இப்ப அந்த சாமுவேல் விளக்கு அணைய முன்பாக போய் சாமுவேல் அந்த தேவனுடைய பிரதிஷ்டைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை தேவ சமூகத்துல இருந்ததையும் தேவன் பார்த்தார். தேவனுக்கு விரோதமாக துன்மார்க்கமாக தேவனுடைய நாமத்தை பரிசுத்த
நான் எனக்குள்ளாக ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் உடன்படிக்கைப்படியை கொண்டு வரும்படி இந்த ஜனங்கள் மத்தியில் தேவன் ஒரு எண்ணத்தை ஏக்கத்தை போட்டிருக்கிறாரே என்று சொன்னால் இந்த ரெண்டு துன்மார்க்கமா நடந்ததான இந்த ரெண்டு பேரையும் அப்பதான் பெட்டிக்கு பக்கத்தை ஒட்டி கொண்டிருந்தவே அல்லவா, அந்த பெட்டி யுத்தத்துக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த பெட்டியோடு ஒட்டி கொண்டு வருவார்கள். அப்பொழுது இந்த யுத்தத்தில் வெற்றி அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி துன்மார்க்கமாய் நடந்த நீ எப்பொழுதும் நீ ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அதுவும் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டு யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. ஆகவே இந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த பெட்டியோடு வருகிறார்கள். யுத்தம் மும்முரமாக்கப்படுகிறது. அந்த ரெண்டு பிள்ளைகளும் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள். நீ எப்படியும் வாழ்ந்து போட்டு நீ தேவனுக்கு முன்பாக போய் நிற்பது சொல்லி தைரியமா யாரெல்லாம் நீ வந்து நிற்கிறியோ தப்ப முடியாது. இன்னைக்கு நீ நிக்கலாம். தேவனுடைய கண்ணு அன்றைக்கு பார்த்த கண்ணால் இன்றைக்கும் பார்க்கிறது. யாரும் தப்ப முடியாது. எங்கள் சந்ததிக்கு சந்தானத்துக்கு நாம் இதை வைத்து போக வேண்டும். நீ தப்ப முடியாது என்பதை வைத்து போக வேண்டும். கவனமாக இருப்போம். எல்லாருக்கும் உரிய செய்தி. தப்ப முடியாது. கர்த்தர் கொண்டு வர பட்டியோட எனக்கு பக்கத்தால் இருக்கிறேன், வா நானும் மாறு. எந்த இடத்துல வச்சு, அதுவும் பள்ளிப்படத்தில் வச்சு ஆலய பிரகாரத்தில் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் செய்திருக்கலாம். இல்லை, பப்ளிக்கா கொண்டு வர யுத்த களத்தில் எத்தனையோ ஜனங்கள் பார்க்கிறார்கள், எதிராளியும் பார்க்கிறார்கள், சுற்றம் சூழல் பார்க்கிறார்கள். இவர்கள் செய்த துன்மார்க்கத்தின் வேதனை அனுபவித்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து முறியடிக்கிறார் கர்த்தர். எச்சரிக்கையா இருப்போம், நாங்கள் கவனமா இருப்போம். ஒருவரும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் தப்ப முடியாது. நாங்கள் மத்திய 7ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் ஐயா. 7ஆம் அதிகாரத்துல 7 எப்பொழுது அவர்கள் ஆலயத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஆலயத்தை காட்டினார்கள். 24 ஐயா, மத்திய 24 ஆலயம், மத்திய 24 ஒன்றை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போய் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, சீசர்கள் தேவனுடைய ஆலயத்தின் கட்டிடங்களை இயேசுவுக்கு காண்பிக்கிறார்களா? எப்படி என்று சொன்னா, அந்த கட்டிடத்தின் மகிமையைத்தான் வெளியரங்கமாக அந்த கட்டிடத்தின் விளக்கத்தை தான் இயேசுவுக்கு காண்பிக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்கள்? இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, இப்பவும் மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக நாங்கள் பலத்த கட்டிடம், நாங்கள் பலத்த துருவம், பலமானவர்கள், எங்களுக்கு பலமான என்னன்னு சொல்றது, பெரிய பன்றங்களாக
குடும்பத்தில் வாழ வேண்டிய பிள்ளைகள், நன்மை அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள். நீங்கள் பூரண சம்பந்தராக வேணும் என்று சொல்லி அவர் பூரண சற்குணராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் கனியினால் கிரியைகளினால் கனிகளை அறிந்தவர்களாய் விழித்துக் கொண்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வருகிறதான சகல பொல்லாப்பில் என்றும் காத்து உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வார்த்தையினூடாக உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இனியும் வருகிறதான ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வார்த்தை இன்றியோடு போய்விடாதபடிக்கு உங்களை அனுதினமும் உங்களுக்குள்ளாயிருந்து நினைவு கூற பண்ணி உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தின் முன் தேவனுடைய வீடு
காப்பேன்.